السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعبدوا الله ولا تشرك به شيئا ولا بالوالدين إحسانا. صدق الله. وقال أيضا إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال رسول الله صلى الله عليه وسلم من سره أن يمدوا له في عمره ويزدادوا له في رزقه فليبروا والديه وليصل. صدق الله. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் அருமை நபி இறுதி நபி என்று சொல்லப்படக்கூடிய முத்து நபி அவர்களின் மீதும் இன்னும் அவர்களது உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அல்லாஹ்வின் வழிமார்கள் இன்னும் இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹிஜ்ரத்திற்கு முன்பாக மக்காவில் இருந்த ஒரு பிரச்சனை, தந்தையார் காபிராக இருப்பார்கள், மகன் முஸ்லீமாக இருப்பாங்க, மனைவி காபிராக இருப்பாங்க, கணவன் முஸ்லீமாக இருப்பாங்க, சகோதரன் அண்ணன் காபிராக இருப்பான், தம்பி முஸ்லீமாக இருப்பான். இன்னும் இந்த மாதிரி பல சொந்த பந்தங்கள் பல சச்சரவுகள் அதிக அதிகமாக சஹாபாக்கள் மத்தியிலே தைக்கப்பட்டது. மகன் முஸ்லிமாக இருப்பான், தந்தை முஸ்லிமாக இருப்பார், தந்தை காபிராக இருப்பார். இவ்வாறு பல சஹாபாக்கள் வாழ்க்கையில் இருந்தது. அப்படி இருக்க ஹிஜ்ரத்திற்கு பின்பு ஒரு சஹாபி பெண்மணியுடைய தாயார் பெண்மணியுடைய தாயார் மக்காவில் காபிராக இருக்கிறார்கள். அவருடைய மகளை பார்க்கலாம் என்று மதீனாவிற்கு வருகிறார்கள். அதற்கு அந்த பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய் என்னை பார்ப்பதற்காக வந்துள்ளார்கள். நான் அவர்களோ அல்லாஹ்விற்கு இணை வைக்கும் நிலையிலே இருக்கிறார்கள். நான் அவர்களுடன் பழகலாமா என்பதாக அந்த சஹாபிய பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பழகணுமா? நீ அவர்கள் 1000 தான் இருந்தாலும் அவங்க உங்களுடைய தாய், அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் நீங்க செஞ்சுதான் ஆகணும். பெற்றோர்களுக்கு நீங்க ஆற்ற வேண்டிய கடமையை செஞ்சுதான் ஆகணும். அது அவங்க காஃபிராக்கு வந்து அல்லாஹ் பதில் சொல்லணும். என்ன, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைய அவருடைய பிள்ளைகள் நிறைவேற்றிதான் ஆகணும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படி இருக்க அக்காலகட்டத்தில் எதற்காக வேண்டி தாயும் பிள்ளையும் பிரித்திருந்தார்கள்? இஸ்லாத்திற்காக வேண்டி பிரிந்திருந்தார்கள். அப்படி இருக்கும் போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் நமக்கு எவ்வாறு போதித்தது? அந்த பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை, ஆற்ற வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேற்றிய தீர வேண்டும் என்பதால் மார்க்கம் நமக்கு போதித்தது. அந்த காலத்திலும் அப்படிதான் சொன்னார்கள். ஆனால் இக்காலகட்டத்தில் சாதாரண விஷயத்திற்கு கூட பிள்ளைகளை அழைக்கிறார்கள். கடைக்கு போகணும், அந்த மாதிரி சாதாரண விஷயத்திற்கு பிள்ளைகளை அழைக்கிறார்கள். தம்பி எப்பா என்பதா அழைக்கிறார்கள். அவர்கள் பெற்றோர்கள் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த மகன் அவன் பதிலளிக்க கூட மாட்டேங்கிறான். இதோ வரையமா என்று அவன் சொல்வதற்கு அவனுக்கு எவ்வளவு நேரமாக போகிறது. அதற்கு கூட அவன் பதிலளிக்க மாட்டேங்கிறான். காரணம் பெற்றோர்கள் மீது உள்ள பயம் இல்லை. பெற்றோர்கள் மீது உள்ள
அந்த பயம் இல்லை. அவர்களுக்கு என்ன கடமை ஆற்ற வேண்டும் என்பதாக அந்த மக்களுக்கு தெரியவில்லை. அவ்வாறு இருக்க சகாபாக்கள் எவ்வாறு மாறினாங்க? முஸ்லிம்களும் அவர் தாய் தந்தையை கண்ணியப்படுத்தினாங்க. ஒரு சகாபி இருந்தாங்க, அவங்க எப்படின்னா ஒரு நாளைக்கு புது ட்ரெஸ் தான் போடுவாங்க. இப்ப இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டான்னு சொன்னா அடுத்த நாள் இதற்கு போட்டுக்காத இன்னொரு ட்ரெஸ் தான் போடுவாங்க. அவங்க எப்ப இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அந்த இருந்தாங்க. அந்த அளவுக்கு வசதியான சகாபி அவங்க. இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க தாய் தந்தை இருவரும் அவங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. அவர்களுக்கு ஆடை இல்லாத நிலையில வீட்டுக்கு வெளியே இருக்கிறார்கள். அவருடைய தாயார் அந்த வீட்டினுடைய ஒரு ஜன்னலுக்கு ஒரு சிறு துண்டை வீசினார்கள். அதை கட்டி கொண்டு அங்கிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. இவ்வாறு அந்த சஹாபி அந்த அவருடைய தாய் தந்தையாருக்கு திரும்ப அவர் தாய் தந்தையார் பார்த்தாங்கன்னா கண்ணியம் செலுத்துவாங்களாம். அப்படி இருக்கு. இந்த காலத்தில் பெத்த பிள்ளைகள் எப்படி வச்சிருக்காங்கன்னா, பெத்த பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னா, அவங்க எவ்வளவு கூப்பிட்டு எவ்வளவு இதா இருக்கட்டும், அந்த பெற்றோர்களின் மனது கஷ்டப்படு மட்டும்தான் அந்த பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு வாட்டி பயன் சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட ஒரு சொன்னாங்க, அதுல என் பையன் போதை பொருளுக்கு அடிமை ஆயிட்டான். போதை பொருள் வாங்க காசுன்னு சொன்னா கூட அடிக்கிறான். அவங்க அத்தா சொன்னாங்க, அத்தா வெளிநாட்டுல இருக்காரு. அவங்க அத்தாட சொன்னா, அவங்க அத்தா அம்மாவுடைய பேச்சு கேள்பா, அம்மாவுடைய பேச்சு கேட்பான்னு சொல்றாங்க. ஆனா இந்த பையனுக்கு நான் 20 வயசு மேல 25 வயசு பையன், அதனால இப்ப என்னை போட்டு அடிக்கலாம் போதை பொருளுக்கு ஆட்கள் சொல்லிட்டு என்பதாக தாயார் நம்ம ஷேக் நாயகத்துல ஷேக் நாயகர்கள் பயன் சொன்னாரு. அப்படி இருக்க மார்க்கம் நமக்கு அந்த பெற்றோரின் மீது எத்தனை கடமை சொல்கிறது என்று பார்ப்போம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கட்டளை இடுகிறான், அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் என்று இலாஹியத்தை போதித்ததற்கு பின்பு முதலாவதாக அல்லாஹ் எதை சொல்கிறான் தெரியுமா? வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களிடத்து நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களை மனது புண்படும்படி நடக்காதீர்கள், அவர்களிடத்து நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார். அதோட அது முடியல, இன்னும் சொல்றோம், இம்மா எவ்வளவு வண்ண இந்த கிபர அகதுமா அவு கிலாகுமா, அந்த இருவரில் ஒருவரோ அல்லது இருவரோ வயோதியத்தை அடைந்த நிலையிலே உன்னுடன் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களிடத்தில் சி என்ற அந்த வார்த்தை கூட சொல்லிடாதுப்பா. அவங்க ஏதாவது வேலை சொல்லிட்டே இருக்காங்க, என்ன என்பதாக கூட அவங்க இருக்கிறப்ப அவங்க முன்னாடி அடையாள கடைக்கு போக சொல்றாங்களா, சரிம்மா போயிட்டு வந்துடுறோம். எவ்வளவு நேரம்? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போயிட்டு வந்துடுங்க. திரும்ப போக சொல்றாங்களா, போயிட்டு வந்துடுங்க. பின்னாடி அல்லாஹ் பெரிய கோயில் இருப்பான். அல்லாஹ் பின்னாடி பெரிய கோயில் இருப்பான். இன்னைக்கு நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் என்ன, வீட்டுல என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, சொல்றதே வீட்டுல கேட்க மாட்டேங்கிறாங்க என்பதாக சொன்னாங்க. அதுக்கு முதல்ல அவங்க வீட்டு தாய் தந்தையார் சொல்றது கேட்கணும். அவர்கள் தாய் தந்தையார் சொல்வதை கேட்க வேண்டும். சிறிய வயதிலிருந்தே நான் என் சரிதான் இருப்பேன், நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் சொல்றதுதான் சரி, நான் பண்றதுதான் நான் வைக்கிறதுதான் சட்டம் அப்படின்னு இப்போ என் தாய் தந்தை என் பேச கேட்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது டென்ஷன் ஆகுது அப்படின்னு புலம்புறாங்க சில பேர். லீவ் மதரசாக்கள்ல ஹாஸ்பிட்டல்ல ஸ்கூல்ல லீவ் விடுறாங்கல்ல, லீவ் விட்டா சேஃப் நாய் முதல்ல சொல்லுவாங்கன்னா, தாயத்துக்கு வீட்டுக்கு போய் தாயத்துக்கு கதம்பு செய்யுமா, அவங்களுக்கு சலாம் சொல்லுமா, அவங்களுக்கு முசாபா செஞ்சா அவங்களுக்கு கண்ணியை சுத்துமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்ப எப்படி இருக்காங்கன்னா, லீவ் விட்டாங்கன்னா அக்கா வீட்டுக்கு போறேன்னு போயிடுவாங்க எல்லாரும். அதுல போய் ஊர் ஃபுல்லா சுத்தி ஊர் ஃபுல்லா கொடுத்துட்டு கடைசி ஒரு நாள் 2 நாள் வீட்டுக்கு வந்துட்டு, என் வீட்டுல என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, கடுப்பா 2 நாள் டென்ஷன் ஆகுது அப்படின்னு குழம்புறாங்க போன போட்டு. நீ சொன்னபடி செஞ்சியா?
உன் தாயத்தினாரு நீ மரியாதை செஞ்சியா? தாயார் குழம்புதான் செய்வாங்க. ஏன்? அவங்க சின்ன வயசுல அவங்க வளர்த்துருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு வளர்க்குற ஸ்டேஜ் இல்ல. உன்னுடைய தேவைகளை சிறு தேவையாக இருந்தாலும் பெருந்தேவையாக இருந்தாலும் பூர்த்தி செய்யும் வயது உனக்கு வந்து விட்டது. அதனால் இப்பொழுது உன் தேவை நீதான் பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்களால உனக்கு நன்மாராயம் தான் சொல்ல முடியும். அவருடைய அனுபவத்தில் இருந்து அவருடைய கண்டதை தான் சொல்ல முடியும். அதற்கு மேல் நீதான் உன்னுடைய முயற்சிகளை கொண்டு உன்னுடைய கண்ணியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நீ எவ்வாறு வீட்டில் பொறுப்பேற்க ஒரு விஷயத்தை செய்கிறாயோ அதை பார்த்துதான் உன்னிடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கலாமா வேணாமா என்பதாக தாயத்தினர் முடிவு செய்வாங்க. இவன் இப்பயே இப்படி இருக்கான், இவன் கையில பொறுப்பை கொடுத்தா எங்க உட்பட போறான் அப்படின்னு சொல்லி சில தாயத்தினர் இவன் புரியாத சில பேர் வீட்டுல என் பேச கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உன் வயசு என்னடா என் வயசு என்னடா, நீ ஏதோ ஒரு மகள்ல சொல்ற, நான் ஏதோ ஒரு மகள்ல சொல்றேன், என் நிலையெல்லாம் அவனுக்கு புரியாதுடா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஏன் ஒருத்தர் சொன்னா கேட்க கூடாது? நீங்களே முதல்ல உங்களோட சின்ன பையன் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்களே முதல்ல உங்க சின்ன பையன் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க. இதை நீங்க சொல்றது உங்க தாய் தந்தையா கேட்கணும். அவங்களுக்கு உங்களோட எத்தனை வருஷம் அனுபவம் உங்களுக்கு தேவைடா. அப்படி இருக்கப்ப உங்களுடைய தாய் தந்தைய நீங்க சொல்றது உங்க தாய் தந்தையா கேட்கணுமா? நீங்க உங்களுக்கு கீழே இருக்க முடியாது நன்மாராயத்தை கேட்க மாட்டீங்களா? நீங்க எந்த அளவுக்கு வீட்டுல பொறுப்பேற்று உங்களுக்கு கீழே உங்களோட தங்கை தம்பி தங்கச்சி எந்த அளவுக்கு ஒழுக்கமா வளர்க்கிறீர்களோ அதை பார்த்துதான் தாய் தந்தைய குளிர்ச்சி ஆகும். அவனுக்கு அப்பதான் குளிர்ச்சி ஆகும். அதனால சொல்றாங்க, அந்த அங்கத்துல சொல்றாங்க, இந்த சீ என்ற வார்த்தையை கூட அவர்கள் எடுத்து நீ சொல்லிவிடாதப்பா இப்பதான் சொல்றான். அது கூட இன்னும் சொல்றான், அவர்கள் இருவரிடத்திலே அவர் இருவரையும் நீ விரட்டி விடாத. ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க, அம்மா போகமா அப்புறம் பார்த்துக்கலாமா என்பதா சொல்லாத. சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க முதல் காலை கொடுத்து கேளு, அப்புறம் யோசி. ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க யோசி. முதல்ல யோசிப்பா, அவங்க சொல்றது கரெக்டா அப்படின்னு யோசி. அவங்க சொல்றது கரெக்டாக அதை எடுத்து செய். அவங்க சொல்றதுப்பயே வேணாம், முடியாது, செய்ய முடியாது, நடக்காது, ஆகாது, போகாதுன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல போய் கை சேதப்பட்டு நிக்க கூடாது. சொல்றாங்க தெரியுமா அவரிடத்துல சண்டையான பேசு. இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்களா, தம்பி இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குப்பா வாங்கலான் இருக்குப்பா, அது என்ன நீ பாக்கலையா, அவன் தப்பா தெரியுதா, அதெல்லாம் அமைதியா சொல்லுப்பா, அமைதியா சொல்லு. இல்லம்மா இந்த இடம் வேணாமா, இல்லையா சர்க்கார் ஏற்றுக்கு ஒரு ஆட்டு சர்க்கார் ஏற்றுக்கலாமா, இந்த மாதிரி கலந்து சொற்களை கொண்டு சொல்லு. அது என்ன நீங்க என்னமோ சொல்லிட்டு போங்க, நான் என்னமோ செய்யறேன்னு சொல்லிட்டு அடுத்த சொந்தக்காரங்க வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு நீங்க என்னமோ செய்ய, நான் என்னமோ பண்றேன், என் இஷ்டத்துக்கு நடப்பேன்னு சொல்லிட்டா அப்புறம் எப்படி அவங்க இது பண்ணுவாங்க? அவங்க சொல்ற விஷயம் பண்றேன். நீங்க இப்பயே ஊர் மேய்ச்சிட்டு இருக்கலாம், இதுக்கு மேலே இவனுக்கு பொறுப்பு கொடுத்து எனக்கு அடுத்து இருக்கிற தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் சந்தையை விட்டு போயிடுவான் அப்படின்னு நினைச்சுக்கலாங்க. அதுக்கு அடுத்தது அல்ல என்ன சொல்றான், இரக்கம் என்ற ரெக்கையே அவர்களுக்கு மத்தியில் நீ அவர்கள் இருவருக்கும் நீ பணியை செய்தால் தாழ்த்தீரு என்பதாக சொல்றான். அவங்க ரெண்டு பேருக்கும் வயதாயிடுச்சு. இதுக்கு மேல அவங்களுக்கு ஒன்னா அவங்களால உனக்கு அந்த நல்ல நன்மாராயமோ அவங்களோட அனுபவத்தை கண்ட அந்த அட்வைஸ் தான் அவங்களுக்கு சொல்ல முடியும், உங்களுக்கு சொல்ல முடியும். இதுக்கு மேல அவங்க சொல்றதை கேட்டு அந்தபடி நடப்பியா, அது உன்னோட இது. அவங்க சொல்றபடி நீ ஒழுங்கா நடப்பியா, அவங்களுடைய அனுபவத்தின் காரணமா அவங்க சொல்றாங்க. இப்போ அவங்க அனுபவம் பட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் சொல்றபடி என்ன அவங்க சொன்னா, ஒரு விஷயத்த அவங்க சொல்ற மாதிரி செஞ்சேன்னு சொன்னா உனக்கு அந்த விஷயத்த வெற்றி தான் கிடைக்கும். என்ன அவங்க சொல்றபடி செஞ்சா அந்த விஷயத்த உனக்கு வெற்றி தான் கிடைக்கும். அதை விட்டு போட்டு இல்ல முடியாது, நடக்காது, நீங்க என்னமோ பண்ணுங்க என்பதான் சொன்னா அது தவறு. இன்னும் அவர்களுக்கு ரப்பிய அனுகுமா கமா ரப்பியானி சகிரா, யாரெல்லாம் நான் சிறுவனாக இருந்தப்ப என்னுடைய தேவைகளை தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்து என் மீது கருணை காட்டினார்களோ அவருடைய வயோதியத்தில் நீ அவருக்கு அவ்வாறு கருணை காட்டியார்களா என்பதாக இந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறாங்க.
சிறு வயதுல அவனுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சது யாருமா? அம்மா அத்தைதான் பூர்த்தி செஞ்சாங்க. நீ சிறியவன்ல இருந்து ஸ்கூலு காலேஜ் கடைசியில உனக்கு திருமணம் முடிக்கிற வரைக்கும் நான் தாய் தந்தையர் தான் உனக்கு எது சரி எது தவறுன்னு பாக்குறாங்க. இப்போ கொஞ்சம் வாழ்ந்துட்டோம், 20 வயசு 21 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே என் இஷ்டத்துக்கு நீ நடக்க ஆரம்பிச்சிருதா? 20 வயசு 21 வயசா இருந்தாலும் நீ அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு கீழே தான், நீ மத்தவங்க பார்வையில தான் நீ பெரிய பையன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ அவங்களுக்கு கீழே அவங்களுடைய பிள்ளை தான் அவங்க. அதன் அடிப்படையில அவங்க சொல்லதான் செய்வாங்க, நீ கேட்டுதான் ஆகணும். இப்போ நீ கருணை காட்ட மாட்ட, நீ சொல்றத செய்ய மாட்ட, பின்னாடி உன் பையன் வருவான், அவன் உன்ன மாதிரி இப்படி நினைப்பான் உனக்கு. அப்ப என்ன பண்ணுவ? அந்த விஷயத்தை விட்டு மலரை நம்ம காப்பாற்றணும் தெரியல. அதுக்கு அடுத்த இன்னொரு சொல்றான், அல்லாஹ்வை வணங்குங்கள், இன்னும் எந்த ஒரு வஸ்துவை கொண்டும் அல்லாஹ்வுக்கு இலாஹ் வைக்காதீர்கள், சிறுக்கு செய்யாதீர்கள் என்பதா சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அல்லாஹ் முதல்ல சொல்றது, எல்லா ஆயத்தையும் அல்லாஹ் முதல்ல சொல்றது எதாவது வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோரிடத்தில் நல்ல முறை நடந்துக்கோ என்பதாக இவ்வாறு 2-3 ஆயத்தில் அல்லாஹ் தஆலா அதை உறுதிப்படுத்தி சொல்கிறார். நண்பர்களோ, அடுத்ததாக மார்க்கத்தில் நமக்கு மார்க்கத்தால் பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்னவென்று ஒரு 8 கடமை சொல்றாங்க நண்பர்களே. 1, அவர்கள் அழைத்தால் உடனே செல்ல வேண்டும். போக முடியலையா, இந்த வரையமா அப்படின்னு ஒரு வார்த்தையா சொல்லிடணும். அவர்கள் அழைத்தால் உடனே செல்ல முடியலையா, இதோ வண்டேமா அப்படின்னு ஒரு வார்த்தையா சொல்லிடணும். இல்லாட்டினா அவங்க கூப்பிட்டுட்டே இருக்கணும், அப்பா வாடா தம்பி அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கணும். இந்த ஒரு நிமிஷம், ஒரு வாட்டி கூப்பிட்டாங்களா தம்பி அப்படின்னு, இந்த ஒரு நிமிஷம் வண்டேமா வேலைக்கு முடிச்சுட்டு வந்துடுறேமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடணும். அடுத்தது என்ன சொல்கிறார்கள்? அவர்களின் கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டும். அவர்களின் கட்டளைக்கு நீங்க எந்த அளவுக்கு கீழ்ப்பணிந்தீங்களோ பின்னாடி உங்களுக்கு கீழே இருக்க வேலைக்காரங்க, உங்களுடைய பிள்ளைங்க, உங்க மனைவி, இன்னும் உங்களுக்கு கீழே எல்லாம் யாருன்னா உங்க கட்டுப்பாடு கொண்டு இருப்போம். நீங்க சொன்னா செய்யறதுக்கு 50 பேர் அதை நிறுத்துவான். காரணம் தெரியுமா? நீங்க உங்க தம்பி ஒரு கட்டளையை ஏறி நடந்தீங்க. அதனால உங்களுக்கு உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு 50 பேர் நிறுத்துவான். உங்களுடைய ஒரு தேவை நிறைவேற்றுக்காண்டி ஒரு கட்டளை 50 பேர் நிறுத்துவாங்க. அடுத்ததாக உடலாலும் பொருளாலும் அவங்களுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு பணிவிட செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பணிவிட செய்யணும். நீங்க எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்குமா, நான் செய்யலமா போங்கம்மா, எந்த அளவுக்கு சொன்னா லீவ்ல வீட்டுக்கு போறீங்கல்ல, அப்ப தாயார் வீட்டுல வேலை செய்யறாங்க, தனியா வேலை செய்யறாங்கன்னு சொன்னா உங்களால உங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை, தெரியாத வேலைகளை விடுங்க, தெரிஞ்ச வேலைகளை எடுத்து செய்யுங்க. அதுக்காக வேண்டி இப்ப இங்க இருக்கிறதுனால வேலை செய்றீங்க, யாராவது ஓட்டுவாங்க. வீட்டுல தாயாருக்கு வேலை செய்யறதுனால யாரும் ஓட்ட போறா? தாய்க்கு தேர்வு வேலை செய்யாம வேற யாருக்கு வேலை செய்ய போறீங்க? இன்னும் அவங்க பொருட்களுக்கு மேல அவங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு. ஒரு சஹாபி இருக்காங்க, அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, யார் என்னுடைய தந்தையார் என்னுடைய பணத்துல என்ன கேட்காம கை இருக்கிறாரு, என்னுடைய பணத்துல இருந்து எடுத்து என் தம்பி தங்கச்சிங்க கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தெரியுமா, நீயும் உனது பொருட்களும் உனது தந்தைக்கு சொந்தமானவங்க என்பதாக ரசூலுல்லாஹி சொன்னாங்க. நாலாவது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வருத்தப்படுற மாதிரி பேசக்கூடாது. நீங்க ஒரு கோபத்தை இருப்பீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் சொல்லிட்டு இருப்பாங்க, நானே கடுப்புல நீ ஏமா தாராளமா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க வருத்தப்படுற மாதிரி பேசிட்டு கூடாது. இல்லம்மா நான் அப்புறம் வரேம்மா இதுபெல்லாம் கண்டிப்பா அவங்க சொல்லிடணும். இல்லம்மா எனக்கு நானே பிரச்சனை இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு நன்மாராயம் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, இன்னும் உங்களுக்கு அவங்க அனுபவத்துக்கு பார்த்து சொல்லுவாங்க. ஆகவே பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் நல்ல முறை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.